உமா, என்ன உமா, ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. ஏன் தயங்கி தயங்கி நிக்கிற? சொல்லுமா. அத்தை, நான் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரவா? அதுக்கு எதுக்குமா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? தாராளமா போயிட்டு வா. இல்ல அத்தை, அவரு ஊருக்கு போகும்போது கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தேவையில்லாம அடிக்கடி நான் என் பிறந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு. இதுல என்னமா இருக்கு? அப்படி இல்ல அத்தை, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போனா அப்புறம் ரெண்டு வீட்டையும் ஒப்பிட்டு பாக்குற பழக்கம் வந்துரும்ல. இங்க நீங்களும் மாமாவும் என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிறீங்க. என்ன பானு அண்ணி மட்டும்தான் கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. எனக்கு வேற என்ன குறை இருக்கு சொல்லுங்க? இந்த பாருமா, உனக்கு எப்ப எல்லாம் உங்க வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ தாராளமா போயிட்டு வரலாம். அத்தை, இதான் என் வீடு. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். உமா, நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அத்தை, அப்புறம் எதுக்காக நான் வீட்டுக்கு போறேன் நீங்க கேட்கவே இல்லையே. சரி சொல்லு. ஆனந்தி அண்ணி குழந்தையோட இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஆனந்தி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிதான் பேசிட்டு இருந்தாலுமே. அப்படிதான் இன்னைக்கு கோவத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வைஜந்தி அண்ணி போய் சமாதானப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு வராங்க அத்தை. கைராசி குடும்பத்துல அடுத்த தலைமுறையோட முதல் வாரிசு இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. சந்தோஷமா போயிட்டு வாமா. தேங்க்ஸ் அத்தை. வரேன், போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க பரபரப்பா கிளம்பிட்டீங்க? இல்ல நீ அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு. அதான் டெய்லி போறீங்களே. இல்ல, இன்னைக்கு ஆனந்தி அண்ணி குழந்தையோட வீட்டுக்கு வராங்க. ஓ, அதுக்கு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? பார்த்துட்டு வரலான்னு. உங்களுக்கு தாங்க நல்ல ராஜ வாழ்க்கை. கேன புருஷன் சொல்றதெல்லாம் கேக்குற மாமனார் மாமியார். நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க கிளம்புங்க, லேட் ஆயிட போகுது. இல்ல நீ, நான் சும்மா ஒன்னும் அம்மா வீட்டுக்கு போல. இன்னைக்கு கைராசி குடும்பத்தோட அடுத்த தலைமுறையோட முதல் வாரிசு வராங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. ஆமாமா, பிரிட்டிஷ் மகாராணி பரம்பரையில அடுத்த தலைமுறை வாரிசு வருதுல்ல. உலக தலைவர்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க வேற அத்தையாச்சு, முன்னால போய் நிக்கணும். பையன்னு கேள்விப்பட்டனே. நீங்க ஒரு பொண்ணை பெத்துக்குங்க. உங்க பொண்ணு அப்படியே மேட்ச் பண்ணி அந்த பையனுக்கு பேசி முடிச்சு அந்த பையனோட வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ, நீங்க கிளம்புங்க, நான் வேற பேசிட்டே இருக்கேன். டைம் ஆயிடுச்சுல உங்களுக்கு. இன்னும் கிளம்பல? கிளம்பிட்டாங்க. நீங்க போங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. கிளம்புங்க. போயிட்டு வராத்த. வாமா. என்னம்மா, உன் மருமக கைராசி குடும்பத்தோட அடுத்த தலைமுறை முதல் வாரிசை பார்க்க போறாளாம். உன் சம்மதி வீட்டுக்கு நீ போல? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதுமா. நான் போயிட்டு வந்துடுவா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதா? நீ எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கியோ? மொத்த சொர்ணையும் தான் நீ பிறந்தோன்னா உங்ககிட்டயே கொடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் எனக்கு சொர்ணம் இருக்குன்னு நீ நினைக்கிற? இப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் நான் குடும்பம் நடத்த முடியும்? மெதுவாவா. குழந்தை என்கிட்ட கொடு. பாத்து இருங்க வரேன். யாருமே காணுமே. அக்கா, அக்கா, எங்க மத்தவங்க வரும்போது ஒரு போன் பண்ண மாட்டியா? ஏங்க நான் தான் போனா கூட்டிட்டு வந்துருவேன் தெரியாத கையோட என்ன கேக்குறீங்க? உமா, உமா, அண்ணி, அண்ணி வந்துட்டீங்களா? தொடாத. அம்மா எங்க? அக்கா எங்க? அண்ணி உள்ள இருக்காங்க. அம்மா பக்கத்துல கோவில் போயிருக்காங்க. முதல்ல போய் அவங்கள சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ போ. கொஞ்சம் இருமா, இரு, நான் ஆர்த்தி மெல்ல மெல்ல மெதுவா போ. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா, என்னக்கா இங்க நின்னு என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, குழந்தை கூட்டிட்டு வருவாளே, மாமா படம் ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஐயோ, அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேனே. குழந்தையும் ஆனந்தையும் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. ஆர்த்தி ரெடி. நீங்க போய் கூப்பிடுங்க, நான் ஆர்த்தி எடுத்து வந்துறேன். போங்க. சரவணா, அண்ணே, வாங்க 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 வாங்க.
என்ன குட்டி பயலே? அண்ணா அங்க பாருங்க சரவணா. அடடே டேய் எனக்கு தூக்க தெரியாது. உனக்கு தெரியுமாடா? ஐயோ எனக்கு வாங்கிடா. பயமா தானே இருக்கு. நம்ம வீட்டு ராசாடா. அடடே அண்ணே ஆ. அப்படியே சரவணம் மாதிரியே இருக்குண்ணே. 2 பேரும் ரொம்ப அழகா தூக்கிட்டீங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் தூக்குறேன் இருங்க. ஓ. என் செல்ல, அதுதான் நீ. செல்ல, செல்ல, வாடா குட்டி, வாடா குட்டி. இந்தம்மா எது குழந்தைய தூக்குற? உனக்கு அறிவு வேண்டாம்? உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல, குழந்தைய தூக்க வர? எந்த வயிற்றுல என்னவோ என் பொண்ணு ஆஸ்பத்திரியில மூச்சு பேச்சு இல்லாம குழந்தைய பெத்து எடுத்திருக்கா. இப்ப வந்து குழந்தைய தூக்குற? எப்படி விளங்க சொல்லு? நாளைக்கு குழந்தைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்? புள்ளைய காட்டினா திருஷ்டி பற்றும் தான் நாங்க யார் கண்ணையும் காட்டாம வச்சிருந்தோம். ஏன் இந்த வீட்டுல பொம்பளைங்க வேற யாருமே இல்லையா? ஏன் இந்த வைஜெயந்தி இருக்கா, உமா இருக்கா, அவங்கள வந்து வாங்க சொல்றது? ஏங்க என்னவா பேசுறீங்க நீங்க? நாக்குல நரம்போடையா பேசுறீங்க? உங்க பொண்ணை முடிவு பண்ணி மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டு வரும்போது எங்க அண்ணி மகாலட்சுமியா தெரிஞ்சாங்க. இப்ப உங்களுக்கு விளங்காதவங்களா தெரியுறாங்களா? எப்படி இந்த மாதிரிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது? டேய் சரவணா, உன் மாமியாருக்கு வயசு ஆகுதே தவிர அடுத்தவங்க மனசை புரிஞ்சுட்டு பேச தெரியலடா. அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. என்ன நடந்து போச்சு இப்போ? இங்க பாருங்க, எங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் இவ்வளவு பெருசாச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் வந்துச்சு. உங்க பொண்ணோட வாழ்க்கை எங்க அண்ணி போட்ட பிச்சை. வார்த்தையை அளந்து பேசுங்க. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டு போறேன். சண்முகம் இங்க பாருங்க, தயவு செஞ்சு யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. இல்ல, நான் இத ரொம்ப பொறுமையா தெளிவா பேசுறேன். அன்னைக்கு இது மாதிரி தான், இதே மாதிரி தான் பேசுனீங்க. நாங்க பொறுத்துக்கிட்டோம். மறுபடியும் பேசுனீங்கன்னா நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். அட என்ன மாமா இது? சரவணன் தம்பியோட குழந்தை, நம்ம வீட்டோட முத வாரிசு வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப போய் வாசல்ல நிக்க வச்சு சண்டை போடலாமா மாமா? இது நல்லாவா இருக்கு? முதல்ல ஆரத்தி எடுத்து உள்ள அழிச்சிட்டு போயிடுவோம். இத பாருங்க, அவங்களுக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இத யாரு குத்த சொல்ல முடியும்? இவங்க கிட்ட சொன்னா நல்லது நடக்கும், இவங்க கிட்ட சொன்னா தடப்பட்டு போகும், இவங்கள பார்த்தா சரியா இருக்காது. இந்த மாதிரி எத்தனையோ. என்ன மீனாட்சி அக்கா கொஞ்சம் ஒதுங்கி நின்னா போச்சு. அவங்க பண்ண மாட்டாங்களா என்ன? இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்றாங்க, இத பண்ண மாட்டாங்களா எனக்கா? வாங்க வாங்க, அடடே, அம்மா செல்ல வந்தாங்க. குட்டி பாட்டிய பார்க்காம உள்ளேயே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இன்னும் சொல்லும். உமா இந்த ஆர்த்தி எடு. அடடே என் செல்லம், என் கண்ணு. இன்னும் ஆர்த்தி இதோ எடுக்கலையா? அந்த எடுக்கிறேன். இந்தாம்மா குழந்தை ஆரத்தி ஆனந்தி கிட்ட கொடுங்க. இப்படி நில்லு ஆனந்தி, இப்படி வந்து நில்லு. எடுவுமா. செல்லக்குட்டி
வாமா வா என் கண்ணு என் செல்லம் பாத்து. அடடி என் செல்லம் என் கண்ணு குட்டி டேய் முதல்ல சாமியை கும்பிடணும் என்ன வா கடவுளே என் குடும்பத்துக்கு முதல் வாரிசு வந்திருக்கா நீ தான் காப்பாத்தணுப்பா அவனுக்கு தீர்க்க ஆயுசு கொடு டேய் செல்லம் இந்தாம்மா. குட்டி செல்லம் இந்தம்மா டேய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல வா என்னங்க உங்க பேரன் வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க டேய் தாத்தாவை பாருடா கொடு அம்மா என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயோ இருக்கட்டுமா நல்லா இரு எழுந்துரு பச்சை உடம்புக்காரி ஆ? இதெல்லாம் பண்ணலாமா ஆ, சரி நடந்தது நடந்து போச்சு இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அதிர்ந்து கூட பேசக்கூடாது ரொம்ப வேகமாலாம் நடக்க கூடாது ஆ குழந்தையும் பார்த்துக்கணும் உன்னையும் பார்த்துக்கணும் சரவணா உனக்கு தாண்டா சொல்றேன் நானு ஆ, இனிமே கை நீட்டி எல்லாம் அடிக்க கூடாது அதிகமா பேசக்கூடாது சரியா ஆனந்திய கண்ணு கருத்துமா பாத்துக்கணும் என்ன சரிம்மா. என்ன சொல்றா நீ ஏமா ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க சம்பந்தம் பண்ண குடும்பா கொஞ்சட்டுமா பேரனே இந்தாங்க அத்தை. பாத்து என் செல்லம் கண்ணுக்குட்டி டே, 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 டே. ஏய், கண்ணு வச்சிடாத நீ என் பேர மேல சோ அடுத்து என்ன பிளான்ஸ்? ஒண்ணும் இல்ல இந்த கம்பெனில பேப்பர் போடலாம்னு இருக்கேன் ஏன் நல்லதானே போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இந்த ப்ராசஸ்? அப்படி இல்ல பானு salary ஹையா தரேன்னு சொன்னாங்க நல்ல ரோல் வேற முக்கியமா ஒரு பிளேஸ் சேஞ்ச் எனக்கு பெங்களூர்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சம் மாறலாம்னு தோணுச்சு கரெக்ட் தான் இல்ல, கரியர் ஒரே இடத்துல இருந்து கண்டினியூ பண்ண முடியாது. என்ன ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா இந்த கம்பெனில உனக்கு? அதுக்கு மேலேயே இருக்கு ஒரு 6+ போதும் போதும் ப்ரமோஷனல்லாம் ஓகே salary ஹை கிடைக்குது அப்புறம் புது கம்பெனி நிறைய salary இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் பானு உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத இதை ஒரு சஜஷனா எடுத்துக்கோ தேவையில்லாம நீ ஒரு டிவோர்ஸ் கேஸ இழுத்து அடிக்காத அது உன் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த வேலையும் நிம்மதியா பண்ண முடியாது பேசாம மியூச்சுவலா போயிட இனிமே மியூச்சுவலா போனா என்ன, கேஸை கண்டினியூ பண்ணா என்ன, it doesn't make any difference. எனக்கு கிடைக்க இருந்த பெரிய யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு இல்ல. கம் ஆன் பானு இதுல ஒரு தடவையா வரப்போகுது பேசாம நீ கூட பெங்களூர் வந்துற அங்க ஒரு புது கம்பெனில சேருவோம் புது அட்மாஸ்பியர் புது சேஞ்ச் இருக்கும் அப்புறம் அங்க ஒரு ஆன்சைட் ட்ரை பண்ணு விசா ப்ராசஸ் பண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ முடிச்சிடு சும்மா இந்த கேஸ தலையில வச்சுக்கிட்டு அலையாத உனக்கு பிரஷர் மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல ஆஷிகா, நீ சொல்ற மாதிரி என்னால இந்த கேஸை சட்டுன்னு முடிக்க முடியாது. அந்த போட்டோஸ் அதுல இருக்க கேரக்டர் இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ளேயே பர்சனலா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பார்க்கலாம்,
அதுக்காக அடுத்து என்ன பண்றது, யார போய் பார்க்கறது, என்ன விசாரிக்கிறது ஒன்றும் புரியல. கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கும் இது கொஞ்சம் நிஜமாவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஒருவேளை அதை குக்அப் பண்ணி சொல்லிருந்தா நமக்கு பெருசா இருக்காது. ஆனா அந்த போட்டோஸ் தான் செம்ம டென்ஷன், மிஸ்ட்ரியா கூட இருக்கு. ஓகே, இதை ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஆனா அதே நேரத்துல உன் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுறாத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேயே ஒரு நல்ல டீமை மேனேஜ் பண்ண சொல்லி பிரசாத் சார் சொல்லியிருக்காரு. அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், ஆஃபீஸ்ல கால் எடுத்து வச்சா பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டி வச்சிடுறேன். சரிவா போலாம். அப்புறம் லஞ்சுக்கு எங்கேயாவது வெளியில போலாமா? பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு ம். அப்புறமா யோசிச்சுக்கலாம். ஆட்டோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்களே. தோழர் ஒரு நிமிஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இங்க பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த பகுதியில? உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஊர்ல பாக்குறப்ப உங்ககிட்ட நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கான அவகாசமே கிடைச்சதில்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க செஞ்ச உதவிய வாழ்நாள் பூரா நான் மறக்கவே மாட்டேன். நேரமாயிடுச்சு. சரி, இப்ப அவசரமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நான் வரேன். ஏய், யாருடி இது? நீ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சிருக்க போல. ஏதோ சாமியார் மடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கா. ஒரு பேசிக் மேக்கப் கூட போடல. ஹேர் ஸ்டைல் வேற கேவலமா இருக்கு. இதுல தோழர் அது இதுன்னு புரியாத மொழியில வேற பேசிட்டு இருக்கா. சத்தியமா எனக்கு அவங்க யாருன்னே தெரியல. என்னமோ அவங்களா வந்தாங்க, நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறாங்க. இன்னும் புரியல. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. சரி, ஃப்ரீயா விட. அவங்கள பார்த்தா கூட ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவங்க மாதிரியே இருக்கு. மேபி ஏதோ பழசெல்லாம் மறந்து கூட போயிருக்கலாம். நீ யாருன்னு தெரியாம கூட உன்கிட்ட வந்து புலம்பி இருக்கலாம். சரி வா போலாம். படத்துக்கு போலாமா இல்ல மால்க்கு போலாமா? பானு, ஒரு புழு பூச்சி கூட தங்கல. குழந்தைய தூக்க வர எப்படி விளங்கும் சொல்லு? நாளைக்கே குழந்தைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்? அவங்க ரொம்ப அதிகமா பேசிட்டாங்கல்ல. மீனாட்சி, என் மனசு
அப்படியே சுக்கு நூறு ஆயிடுச்சு தெரியுமா? மீனாட்சி, என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது மனசு அப்படியே கிடந்து ஏன்னா நமக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கல, அதனாலதான். என்னங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலங்க. என்ன பேச்சு பேசுனாங்க அவங்க? அவங்கள சொல்லி தப்பில்ல. தகுதி தரம் பார்க்காம அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம் பாரு, நம்மள சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்றத நாம கேட்டுட்டு இருக்கோம் பாரு. உனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா சொல்ல, நம்ம பெத்துக்கலாம். வேற என்ன நமக்கு வாழ்க்கையில பிடிப்பு இருக்கு? உன்ன அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? நாம யார பத்தி யோசிக்கணும்? அவங்களா நம்மள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. உங்க தம்பி தங்கச்சிங்களை தானே நம்ம குழந்தைங்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேங்க, அவங்க நமக்கு பிறக்காத குழந்தைங்க. அவங்க ஏதோ கோவத்துல பேசுறத செய்யறது வச்சு நம்ம போய் கோச்சிக்கலாமா சொல்லுங்க? இது பாருங்க, நான் எதையுமே மனசுல வச்சுக்கலங்க. எங்க நமக்கு குழந்தை பிறந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா நாம என்ன இப்படியா கோச்சுப்போம்? அவங்கள மன்னிச்சு நம்ம ஏத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி இதை விட்டு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டோட குல வாரிசு வந்திருக்கு. இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட சண்டை போட்டா நல்லாவா இருக்கும்? வேண்டாங்க, விட்டுருங்க. அவங்க தேட போறாங்க. இங்க இருந்தா நல்லா இருக்காது. நீங்க போங்க. மீனாட்சி, இது பாருங்க, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நான் நார்மலா தாங்க இருக்கேன். மீனாட்சி சொல்றேன். மீனாட்சி, என்னம்மா நீ இங்க இருக்கியா? எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ கண்ணுல தென்படவே இல்ல. டேய் சிவஞானம், நீ என்னடா இங்க? ஏதாவது பிரச்சனை? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது சமையல் பண்ணலான்னு உள்ள வந்தேன். இந்த டென்ஷன்ல நான் இவருக்கு மாத்திரை கொடுக்கலையா, அதான் மாத்திரை கேட்டு வந்தாரு. அதான் அப்படி பேசிட்டு இருந்தா. அதான். இல்ல மீனாட்சி, நீ என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற. சொல்லுமா, என்ன நடந்துச்சு?